Hi everyone, Assalamu alaikum. In the last video, I holiday preparations நான் கொண்டு வந்திருந்தேன். நான் அதல லாஸ்ட்டுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ட்ராவல் vlog தான் கொண்டு வரேன் அப்படினு. நான் அத வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். நான் இதல மென்ஷன் பண்ணிக்கிறேன் நான் எங்க போனேன், எத்தனை நாள் ஸ்டே பண்ணினேன், அதே மாதிரி வந்து என்னென்ன குக் பண்ணினேன், நான் எப்படி பேக் பண்ணினேன், போன இடங்கள்ல வந்து நான் வீடியோஸும் கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். சோ ஒரு மாதிரி ஒரு மல்டி பேக்கா தான் இது இருக்கும். ஹோப்ஃபுல்லி நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சில இடங்களுக்கும் அது எப்படி இடம்ண்டா இந்த சீசனுக்கு வந்து இங்க போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற இடங்களுக்கும் யூகேல சம்மருக்கு வந்து நல்லாவே பிஸியாகிற இடம்ண்டா அது ஐல் ஆஃப் வைட் தான். அதுக்கு தான் இப்போ நாங்களும் போய் பார்க்குறேன். மெயினாக வந்து ஜூலை ஆகஸ்ட் இருக்கிறதானே சரியான பிஸியாகிக்கும். ஏன்னா குட்டியோண்டு ஒரு ஐலண்ட் சுற்றி வர பீச்சாக தான் நிற்கும். சம்மருக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து அங்கே தான் போகிறோண்டு. உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கொண்டா ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ நாங்கள் கெண்டிலிக்கிற அப்படின்னு வச்சுக்கொண்டா கெண்டிலேருந்து மன்னாருக்கு போகிற மாதிரி மன்னார்கிட்ட நிறைய குட்டி குட்டி ஐலண்ட் இருக்கும் தானே, அது மாதிரி தான் இதுவும். நாங்கள் இந்த டைமும் புக் பண்ண வந்து கெரவன் தான் புக் பண்ணினேன். நான் ஆல்ரெடி ஒரு கெரவன் டூர் ஒன் வீடியோ ஒன்றே போட்டிருப்பேன். எல்லா கெரவன்ஸும் நார்மலி ஒரே மாதிரி தான் நிற்கிறேன். நாங்கள் மண்டே வந்து போகிறதுக்கே எங்களுக்கு டைம் சரியாயினேன். அங்கே போய் சேர பூக்களே வந்து ஒரு 5:30க்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த டேயே முடிஞ்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே டியூஸ்டே ஃபுல்லாகவே மழை. சம்மரில் இப்படியா அப்படிதான் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்து இப்படி ஒரு மழையா அப்படின்னு. ஆனால் சேம் டே வந்து என் ஹஸ்பண்ட் சரியான ஃபீவராகவும் இருந்தேன். ஸோ பரவாயில்லண்டு எல்லாம் நல்லவுக்கு தான் ஃபீல் ஆகினேன். வீட்டில் எல்லாரும் ஹெல்த்தியாக இருந்து வெளியில் வந்து மழையாக இருந்தான்னு கவலை வரும். என்னடா இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து மழை அப்படின்ட்டு. வெளியில் வெயில் அடித்து வீட்டில் யாருக்கானு சுகம் இல்லைண்டானு கவலை வரும். ஐயோ புகையிலவே அப்படின்ட்டு. ஸோ வந்து இது எல்லாம் நல்லவுக்கு தான் வந்தேன். ஹஸ்பண்டுக்கு ஃபீவர் வந்த நல்லா ஒன்று சொல்லலை. நான் வெளியில் மழை வெஞ்சத்தை சொன்னேன். லாஸ்ட் வீடியோலையும் சொல்லிப்பேன் எங்கே போகிறேன்னாலும் வேலையாக வந்து ரெக்கமெண்டேஷன் கிட்ட என்ன சூப்பர் மார்க்கெட் இருக்கிறேன்னு பார்க்குறது தான். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது செக் பண்ணுற டைம். ஏன்டா இவ்விடத்துல நிறைய சூப்பர் மார்க்கெட் சீக்கிரம் எல்லாமே வந்து லெஸ் தென் 50 minutes டிஸ்டன்ஸில் தான் இருந்தேன். ஸோ அது ஈஸியாக போனேன். நாங்கள் வார வழியிலே வந்து பன் பிரெட் அதெல்லாம் எடுத்துக்கொண்டே வந்து அப்போ தானே ஈஸியாக இருக்குன்றதுக்காக. நார்மலி எல்லா கெரவன் பார்க்ஸ்லேயுமே கட்டிங் போர்டு வைக்கிறேன். ஆனால் இதில் நான் கட்டிங் போர்டை தேடி பார்த்தேன், இக்கவே இல்லை. பேக்கிங் டிஷ் உண்டு. நான் அதுக்கு மேலே வந்து கட்டிங் போர்டை யூஸ் பண்ணி கொண்டேன். நான் சொன்னதானே என் ஹஸ்பண்டே ஃபீவர் மாதிரி அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து எங்கேயுமே போயிடல. அப்போ லஞ்சுக்கு வந்து நான் பார்த்து அவருக்கு ரசம் மாதிரி செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு. ரசமுக்கு தேவையான ஒன்றுமே நான் கொண்டு போய் திக்கல. லைக் பேப்பர் கார்ன்ஸ் அப்படி தானே தேவை. ஸோ நான் ஒன்றுமே கொண்டு போய் திக்கலை. சரி ஈக்கிற மாதிரி என்னமோ ஒரு ரசம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி இப்போ அதை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அந்த ரசம் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்டா இப்போ எனக்கு வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து காலிக்க வந்து இடித்து தானே போடணும். ஆனால் இனி அங்கே இடியோரல் எல்லாம் மிக்காது. ஸோ அதனால் நான் காலிக்க வந்து தோலோடே வந்து வெட்டி போட்டு அதோட வந்து அனியன் ஒரு காவாசி அனியன் மாதிரியும் க்ரீன் சில்லியும் எடுத்தேன் நான். அதுக்கு பிறகு வந்து அதுக்கு ஒரு பெரிய டொமேட்டோ வந்து வெட்டி போட்டேன். ஏன்னா ரசமுக்கு கொஞ்சம் வந்து புளியங்காய் அப்படிலாம் சேர்த்தானே தானே நல்லா இருக்கும். ஆனால் புளியங்காயில் நான் அங்கே இங்கே வைத்து தேடு. அதனால் வந்து நான் பெரிய டொமேட்டோ ஒன்று சேர்த்தேன். அதோட வந்து பெப்பர் பவுடர் இருக்கிறதானே நான் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்தேன். லைக் 1.5 teaspoon மாதிரி. அதோட வந்து டர்மரிக் பவுடர் 1/2 teaspoon. சால்ட்டும் நான் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தண்ணி ஊற்றி கொதிச்சு வச்சேன். இது ரசமா அப்படின்னு கேட்டால் அந்த டைமுக்கு அது ஒரு ரசம் மாதிரி தான் இருந்தேன்.
அதுக்கப்புறம் லஞ்சுக்கு நான் வந்து பீன்ஸ் கறி இருக்கிறதானே நான் அதைத்தான் செஞ்சேன். அதோட வந்து நான் சோயா மீட் பேக்கெட் நல்ல நேரம் கொண்டு போனது அதான் யூஸ் ஆகினேன். சோயா மீட் செய்கிறதுக்கு நான் ஆயிலை சேர்த்து அதுக்கு அனியனும் டொமேட்டோ க்ரீன் சில்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சோயா மீட்டை வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வந்து சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கறி பவுடர் சேர்த்தேன். சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்தேன். நான் எப்போவுமே சோயா மீட் பேக்கெட் வந்து அந்த பேக்கெட்டாக வரும் தானே, நான் அதுதான் எடுக்கிறேன். மசாலா பேக்கெட் கொண்டு வரேன். அதை போடாமல் நான் சோயா மீட் செஞ்சால் நான் செய்கிற சோயா மீட் டேஸ்ட்டே வரல. அதனால் வந்து நான் எப்போவுமே அப்படி பேக்கெட் தான் நான் எடுக்கிறேன். நல்லா இந்த அந்தாண்டு வந்து பெருசாக வந்து என்ன பேபி மலர்ட்டலேண்டு அவக்கு தானே நாங்கள் வந்து நிறைய வித்தியாசமான அவக்கு கொண்டு போனதானே. ஸோ அவக்கு அதெல்லாமே வந்து புதிய ஐட்டம்ன்றதால அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அவள் இந்த அதே மாதிரி வந்து புதிய இடம் தானே. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து வென்ஸ்டே என்ன செஞ்சேன்னா நாங்கள் வெளியில் போனோம். வெதரும் கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ ஹஸ்பண்டுக்கும் ஃபீவர் கொஞ்சம் ஓகே ஆகினு அதனால் வந்து நாங்கள் வெளியில் போனேன். நான் ஃபில்லிங் செஞ்சு கொண்டு போனதானே நான் டோட்டலர் எப்பவும் வீட்டில் இருக்கிற ஒரு பேக்கெட் ஒன்று போட்டு போனேன். நான் தான் யூஸ் பண்ணினேன். நான் நார்மலி பேத்து வந்து தான் குக் பண்ணுறேன் டின்னரை. ஆனால் இதுகிட்ட நான் என்ன செஞ்சேன்டா டின்னரை செஞ்சு வச்சுட்டு போனேன். அப்போ எனக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் பெஸ்ட்டாக தான் செஞ்சு வச்சு பார்க்குறேன் டின்னருக்கு. பேனுக்கு வந்து ஆயிலை ஊற்றி அதுக்கு வந்து டொமேட்டோவும் அனியனும் சேர்த்திக்கிறேன். அது ஆயிலுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா சில்லி பவுடரும் டர்மரிக் பவுடரும் சால்ட்டும் சேர்த்திக்கிறேன். நான் வேறு ஒரு சிக்கன் ஃபில்லிங் ஒன்று செஞ்சுருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் அந்த ரெசிபியை ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அதை செஞ்சு வச்சு சிக்கன் ஃபில்லிங் இருக்கிறதானே அது கொஞ்சத்தையும் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு 2 எக்கும் சேர்த்தேன். பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து வேறையாகவே பாயில் பண்ணி வச்சுக்கிற மெக்கரோனி இருக்கிறதானே நான் தான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் இருக்கிறதானே மறுபடியும் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு நான் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான்.
இங்கே போனால் ட்ரிங்கோவில் சில இடங்கள் இருக்குதானே மெயினான இடங்கள். அது மாதிரி இந்த ஐலாண்ட்லேயும் ஒரு ஷெங்க்லின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்கிற சரி ஃபேமஸான ஒரு இடம் உண்டு. அழகான ஒரு ஓல்டு வில்லேஜ் ஒன்று இருக்கிற அந்த இடத்துக்கு தான் நாங்கள் சூஸ் பண்ணினேன் போகிறோம் அப்படின்ட்டு. நிறைய இடங்கள் இருக்கிற பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு தான் நாங்கள் போகிற பிளேனில் இருந்தேன். ஆனால் என் பேபி அதுக்கு வந்து அவள் பீச்சை கண்டேன். அதுக்கப்புறம் வந்து பீச்சுக்கு தான் போனேன். நான் இங்கே வாரத்துக்கு நான் கேள்விப்பட்டேன் ஐல் ஆஃப் ஒயிட்டை வந்து வித்தின் 2 days வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கலும் அப்படின்ட்டு. ஆனால் அது அப்படி இல்லை. என்ன நிறைய இருக்கிற பார்க்குறதுக்கு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறோம் அப்படின்ட்டா ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு தான் போயிடும். அதுக்கப்புறம் அந்த டேயும் எங்களுக்கு அப்படியே முடிஞ்சு. அது வந்து மிச்சம் தூரம் இல்லை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கே வந்து 40 minutesல வந்து பெய்த்துடலும். பெரிய ஐலாண்ட் இல்லை, சின்ன ஐலாண்ட். ஆனால் பார்க்கறதுக்கும் செய்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கிற அதில் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் டேயும் வந்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்டா நான் பார்த்தா தால் கறி வந்து குக் பண்ணி வச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு. தால் கறி இருக்கிறதானே நான் அதை செஞ்சு வச்சுட்டு தாளிச்சு வந்து நான் குக் பண்ணுறேன். நான் வந்து மில்க்கை மட்டும் ஊற்றல, ஏன்னா ஃப்ரெஷ் மில்க் நாரும். அதனால் வந்து நான் மில்க் ஊற்றல, வந்து மில்க் ஊற்றிக்கொள்ளாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சேன். அதுக்கப்புறம் கொண்டு போகிற ஃபில்லிங்க்கு வந்து நான் டூனா ஃபில்லிங் ஒன்று தான் செஞ்சு எடுத்தேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு பீஃப் ஃபில்லிங் இருக்கிற ஆனால் நான் வச்சேன். ஏன்னா நாங்கள் நாளைக்கு வந்து மறுபடியும் திரும்பி போகிற டைமுக்கு அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆயிலை ஊற்றி அதோடு வந்து நிறைய அனியன், ஒரு 1.5 அனியன் மாதிரி நான் சேர்த்துட்டு அப்புறம் 2 டூனா கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் சேர்த்தேன், டர்மரிக் பவுடர் சேர்த்தேன், கறி பவுடர் கொஞ்சம் சேர்த்தேன். சரியா பார்த்தா இதுக்கு கறி பவுடர் சேர்க்கப்படாது, கியூமின் பவுடர் தான் சேர்க்கணும். இறக்கிறதுக்கு க்ரீன் சில்லி இருக்கிறதானே, அது 2 க்ரீன் சில்லியை நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தேன். அவ்வளோதான், டூனா ஃபில்லிங் ரெடி. அதெல்லாம் செஞ்சு நான் பெக் பண்ணி எடுத்துக்கொண்டு இன்றைக்கும் ஒரு இடத்துக்கு தான் போகிறேன். போகிற இடம் எல்லாமே பீச்சாக தான் நிற்கும். இப்போ நாங்கள் காலி பக்கம் அப்படி போனால் அப்படி தானே நிற்கும். போகிற இடம் எல்லாமே பீச்சாக தான் நிற்கும். இதுவும் அப்படி தான் நிற்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கு போனது வந்து நீட்லெஸ்ன்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போனேன்.
பெரிய ஒரு மலையில் தான் நிற்கிறேன். எங்களுக்கு போகிட்ட விளங்காததெல்லாம் அங்கே பெய்த்தத்துக்கு போகிறது தான் விளங்கும். ஃபுல்லாகவே இப்படி பனி மூட்டமாக தான் நீந்தேன். இப்போ பார்த்தா அவ்வளோ கோல்டு மாதிரி தானே, ஆனால் அப்படி கோல்டாக இக்கல, சும்மா நார்மலாக தான் நீந்துச்சு. இப்போ நாங்கள் ஐல் ஆஃப் ஒயிட்டு வந்து நாங்கள் தேடினா மெயின் அட்ராக்ஷனாக வர்றது இந்த சேர்லிஃப்ட் தான். நாங்கள் போகக்கிட்ட விளங்காதுன்னு நாங்கள் மலையில் தான் நிற்கிறோம் அப்படின்ட்டு. இதை சேர்லிஃப்டில் இருந்து கீழே பீச்சுக்கு போக்குள்ள தான் விளங்குறோம். நாங்கள் எவ்வளோ மேலேருந்து கீழே போகிறோம் அப்படின்ட்டு. நான் இந்த வீடியோ வந்து நான் எப்படி எடுத்தோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் தந்திக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா விளங்கும் எவ்வளோ ஸ்லோவாக போகிறேன்ட்டு. அது ஸ்லோவாக தான் போகும். இது எப்படின்னா மேலே இருந்து கீழே பீச்சுக்கு போகிறது இப்படி ஒரு ஆப்ஷன் நிற்கிறேன். அப்படி இல்லாட்டி வந்து சைடால் வந்து படி இருக்கிறேன், இல்லை வேண்டாம் அதால் போயிடும். அதால் பொறுத்து நான் நினச்சிருமா கிட்டத்தட்ட 15 to 20 minutes ஆகிற போல். ஆனால் வந்து இதை சேர்லிஃப்டில் போனால் 10 to 15 minutes போகிறேன். இந்த சேர்லிஃப்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் நிற்கும், ஆனால் சேஃப் இல்லை. இந்த இடம் தான் பயம். அவங்கள பார்த்தா விலங்கு. இப்போ மேலே அவ்வளோ தூரம் வரக்குள்ளே பெருசாக பயம் விலங்கல்ல. இதில் இப்படி கல் மலை மாதிரி இருக்கிறதானே, அது கல்லில் ஃபுல்லாகவே சேர்ந்தது. ஸோ ஒருத்தர் விழுந்தா அப்படியே உள்ளுக்கு தான் போகிறோண்டு. அதிலே வந்து போர்ட் தெளிவாக போட்டிக்கிற டவுட் என்ன சரியிருந்தா இதில் போகவானம் அப்படின்ட்டு அர்த்தம். என்ன மாதிரி நடந்தாலும் அவங்க ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறலான்னு அர்த்தம். ஆனாலும் ஆட்கள் போனேன். ஏண்டாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஓகே. அது இது எந்த நாளும் இப்படியா, இல்லாட்டி வந்து நாங்கள் போனண்டு இப்படியானு தெரியா. கீழேயும் ஃபுல்லாகவே இப்படி பனி மூட்டமாக தான் நீந்தேன். இப்போ நாங்கள் முடிஞ்சு இப்போ நாங்கள் நாளைக்கு வந்து லீவ் பண்ணணும். ஃப்ரைடே நான் ஏர்லி மார்னிங் வந்து ஃபெரியை புக் பண்ணினேன். ஏண்டா ஜும்மா ஏர்லியாக வந்து சேரணுன்றதுக்காக. ஸோ நாங்கள் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து இருக்கிற இடத்துக்கே தான் வந்தேன். நாங்கள் நின்ற இடத்துலையும் பின்னுக்கே வந்து பீச் தான் நீந்தது. ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி அந்த கெரவன் பார்க்கில். அந்த கெரவன் பார்க்குள்ளுக்கால தான் அந்த பீச்சுக்கான போகிற வழி. ஸோ அது ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி தான் நீந்தேன். நாங்கள் அங்கே தான் போனேன். போய்த்து எவ்வளோ நேரம் இருக்குமோ அவ்வளோ நேரம் இப்போன்னு சொல்லி இருந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து லீவ் பண்ணணும். மற்ற வந்து நல்ல வாக்கிங் டிஸ்டன்ஸ் தானே, 5 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்டா, நான் அதோட வந்து டேக்கு தேவையான பன்னெல்லாம் நான் பேக் பண்ணியே வச்சேன். ஸோ மிஞ்ச பன் நிற்கிறதானே அதோட வந்து மிஞ்ச ஃபீலிங்ஸ் நான் பீஃப் ஃபீலிங் ஆல்ரெடி இதுக்கு தானே நான் வச்சிருந்தேன். ஸோ
ஸோ அதை பீஃப் ஃபில்லிங் எல்லாம் வச்சு நான் பேக் பண்ணியே வச்சேன். 2 எக் மிஞ்சிருந்தேன், நான் அதையும் வந்து பாயில் பண்ணி எடுத்தேன். இது அவனில் வந்து நெருப்பு ஆற, ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் எவ்வளோ குறைச்சி வச்சு கூட்டி வச்சாலும் அது பேர்ன் ஆகுற. நான் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் வந்து நைட் தூங்கினதும். டே வந்து மார்னிங்கோட லீவ் பண்ணினேன். அதே மாதிரி மறுபடியும் வந்து அந்த இடத்துக்கு போய்த்து ஃபெரி எடுத்து மறுபடியும் வந்து சேர்ந்தேன். ஃபெரியில் வந்து 45 மினிட்ஸ் ஃபெரி தான். ஆனால் என்டர்டெயின்மெண்ட்ஸே நிறைய இருக்கிறார். குள்ளிக்கே ஒரு இப்படி ப்ளே ஏரியா உண்டெல்லாம் மிக்கும். எங்கே போனாலுமே நிறைய இடத்த வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கொண்டு போய்த்து அதில் 10 பிளேசஸ் நோட் பண்ணினா அட்லீஸ்ட் வந்து 9 பிளேசஸ் கவர் பண்ணுறேன். ஆனால் இந்த டைம் வந்து அப்படி எல்லாமே இல்லை. நாங்கள் பெருசாக எங்கேயுமே போகலை. ஆனால் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஹாலிடேயாக இந்த வீடியோ வந்து இவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கும்னு நினச்சிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டிங் டேக் கேர், பாய்.